நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அத்தனை காரியங்களும் நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் உலகத்தினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறது நமக்கு தீமையாகத்தான் அமைகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம உலகத்தினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணுமா, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணுமா? தேவனிடத்திலிருந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த காரியங்களை நமக்கு தேவன் அறிவித்து நமக்கு சொல்லி கொடுத்து இந்த காரியத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். நமக்கு இந்த உலகத்தினுடைய காரியம் நமக்கு என்னத்தை கொண்டு வரும்? வேதனையை கொண்டு வரும், பாடுகளை கொண்டு வரும், துக்கத்தை கொண்டு வரும். ஆனால் பரலோகத்திலிருந்து நமக்கு வருகிறது சந்தோஷத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், நிம்மதியை கொண்டு வரும், உயர்வை கொண்டு வரும், பரிசுத்தத்தை கொண்டு வரும், உண்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. இப்படி நாம் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் உலகம் கொடுக்கிற காரியங்கள் நமக்கு வேதனையை கொண்டு வரும், துயரத்தை கொண்டு வரும், வியாதியை கொண்டு வரும், பண கஷ்டத்தை கொண்டு வரும், தரித்திரத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்போது நாம் உயரணும்னா தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். எங்கேருந்து? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா உலகம் அறிவை கொடுக்கலாம், ஆனால் ஞானத்தை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் பரலோகம் அறிவையும் கொடுக்கும், ஞானத்தையும் கொடுக்கும், புத்தியையும் கொடுக்கும். நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி ஞானம்னா என்ன, அது எப்படி நமக்கு கிடைக்கும், யார் தருவாங்க? அல்லேலூயா. ஞானம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானம் அப்படிங்கிறது ஒரு ஆவியானவருடைய செயல்பாடு. வல்லமை எப்படி ஆவியானவரிடத்திலிருந்து வருகிறதோ, அதே போல் ஞானமும் ஆவியானவரிடத்திலிருந்து தான் வருகிறது. அது ஒரு ஆவி, அது ஒரு ஆவி. நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குதா இல்லைங்களா? அதே போல் தேவனிடத்திலும் இருக்கிற ஒரு ஆவியின் செயல்பாடு தான் ஞானம். அல்லேலூயா. அப்போ ஞானம் அவர் வந்தால் தான் நமக்கு ஞானமே. அவர் வந்தால் தான் நமக்கு ஞானமே. இல்லைன்னா இல்லை. வேறு எங்கே கிடைக்கும்? எங்கேயாவது கிடைக்குமா? டாக்டருக்கு படித்தா கிடைக்குமா? இல்லை மூளை ஆப்ரேஷன் பண்ணால் கிடைக்குமா? இருதய ஆப்ரேஷன் பண்ணால் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அது யார் தான் கொடுக்க முடியும்? தேவன் தான் கொடுக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் அவர் தான் கொடுக்க முடியும்னா, கொலேசியர் 2:3 நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோன்னா, ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அவரிடத்துல தான் இருக்கிறது. அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. வேறு எங்கேயுமே கிடையாது. அவர்கிட்ட இருக்குது, நாம் அதை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டு நாம் வாழும்படியாக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இந்த ஞானத்துக்கு ஈடாக இந்த உலகத்தில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சந்தோஷமாக ஒரு அழில சொல்லுங்களேன். தூங்குறவங்களோட அழில சொல்லுங்களேன். என்ன அழில சொல்ல மாட்டேங்கிறீங்க? தூங்கலிங்க பாஸ்டர். அல்லேலூயா. ஞானத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். ஏன்னா கொடுக்கிறவர் யார் தெரியுமா? மனுஷன் அல்ல. அறகுறையாக கொடுக்கறக்கு 100 பேர்த்துக்கு 1000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு 100 பேர்த்துக்கு கொடுக்கல. 100 பேரா எத்தனையோ பேரோ கொடுக்கல. அது அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஏசப்பா மனுஷன் இல்லை. அவர் கொடுக்குறேன்னு சொன்னார்னா கொடுப்பார். பூரணமாக கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுப்பார். உண்மையாகவே கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுப்பார். அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். நாம் வாங்கிறதுக்கு நாம் எப்படி இருக்கணும்? தயாராக இருக்கணும். அல்லேலூயா. இப்போது இந்த உலகத்தில் என்ன பொருள் விலை மதிப்புள்ளது அப்படின்னு கேட்டால் நாம் சொல்லுவோம்,
என்னென்னமோ சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப விலை ஓசந்தது. இன்றைக்கெல்லாம் ஒரு பவுன் தங்கம் என்ன ரேட்டு? விட்டால் 1 லட்ச ரூபா இம்பாம் போல் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மண், அது 64,000 ரூபா. என்ன இங்கே வியாபாரமே பண்ணுவாங்க போல இருக்கு. மைக்கை கொடுத்தா பதிவு பண்ணி நம்ம என்ன செய்யலாம், விளம்பரமே பண்ணலாம் போல இருக்கு. செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து 64,000. 69 64 69 9. அப்பா நேற்று நைட்டு தான் போய் எட்டு வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த ஞானம் இந்த பூமியில் எதுக்கு ஈடாக இருக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்கலாம். நாம் பெற்றுக்கிட்டோமா இல்லை? எத்தனை பேர் பெற்றுக்கிட்டீங்க? 1 1.5 1.25 அவ்வளோதானா? சோதரன் இந்த பக்கம் விசாலி மட்டும்தான் கை தூக்கி வச்சு எதுக்கடா வம்பு? ஞானத்தை பெற்றுக்கிட்டோமோ இல்லையோ நம்ம என்ன செஞ்சிடலாம், தூக்கிடுவோம். அல்லேலூயா. நீங்கள் அல்லேலூயா. அந்த பக்கம் பின்னாடி சேரல எல்லாம் தூக்கினியா? அப்பாட ஏற்கனவே தூக்கிட்டாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நீங்கள் பெற்றுக்கிட்ட ஞானம் இந்த பூமியில் எதுக்கு ஒப்பாக இருக்குது, எதுக்கு ஈடாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? எத்தனை பேர்த்துக்கு ஆசையாக இருக்குது? நான் பெற்றுக்கிட்ட ஞானத்துக்கு ஈடாக என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துங்க. யோபு எடுத்துட்டிங்களா? யோபு 28வது அதிகாரம். அதிகாரம் 13 வாசிங்க. அதன் விலை எதன் விலை? ஞானத்தின் விலை யாருக்கு தெரியாது? மனுஷன். தங்கத்துக்கு விலை சொல்லிடுறீங்க, ஆனால் ஞானத்துக்கு விலை சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. இங்கே அது கிடைக்கவே கிடைக்காது. எங்கள் பூமியில் ஞானம் கிடைக்காது. அல்லேலூயா. எங்காவது டியூஷனுக்கு போய் ஞானத்தை பெற்றுக்கலான்னு வீணாக பணத்தை செலவு பண்ணிடாதீங்க. அது கிடைக்காது. எங்கே கிடைக்காது? இந்த பூமியில் கிடைக்காது. அடுத்தது அது என்னவானது? ஆழமானது. அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. கடலே என்ன சொல்லுது? என்ன இல்லை அதுக்கிட்ட? பூமி சொல்லுது அது என்னிடத்துல இல்லைன்னு சொல்லுது. என்ன இல்லைன்னு சொல்லுது? ஞானம். எந்த ஞானம்? நீங்களும் நானும் இப்போ பெற்றுக்கிட்டோமா? ஜெபம் பண்ணும்போது பெற்றுக்கிட்டோமா? கை தூக்குனீங்களா? பெற்றுக்கிட்டோன்னு கை தூக்குனீங்களா? இதுக்கு ஈடாக சமுத்திரத்துக்கிட்டே கிடையாதான். எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம் தானே? கடல்கிட்டே இல்லைங்க. என்ன இல்லைங்க? ஞானம் இல்லைங்க. பூமியிலேயே இல்லைங்க. என்ன இல்லைங்க? ஞானம் இல்லைங்க. யார்கிட்ட இருக்குது சொல்லுங்கள்? எங்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட ஆவியானவர்கிட்ட இருந்ததுனால தான் வானத்தையும் பூமியும் படைச்சார். இப்போ யார்கிட்ட இருக்குது? யார் பெற்றுக்கிட்டோம்? எங்கிட்ட இருக்குது. சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஞானம் யார்கிட்ட இருக்குது? இப்போ சமுத்திரத்திட்ட இல்லை, இப்போ எங்கிட்ட இருக்கிறது. பூமியிலே கிடையாது, அது எங்கிட்ட இருக்குது. அதற்கு 15வது வசனம் வாசிங்க. அந்த நாம் பெற்றுக்கிட்டோம்ல ஞானத்துக்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியும் இருக்கவும் கூடாது, முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த ஞானத்தை
நீங்களும் நானும் பெற்றுக்கிட்டோம். அல்லேலூயா. செல்வகுமார் பிரதர் பெற்றுக்கிட்ட ஞானத்துக்கு ஈடா தங்கத்தை கொடுக்கவே, வெள்ளியை கொடுக்கவே முடியாது. சந்தோஷமா இருக்குதா பிள்ளைகளுக்கு? நம்ம யார் ஞானத்தை பெற்றுக்கிட்டோம்? ஞானத்தை பெற்றுக்கிட்டோம். அதுக்கு ஈடா தங்கம், வெள்ளி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு ஆசை எது மேலே தான் வருது? அப்புறம் வெள்ளி மேலே தான் வருது, ஞானத்து மேலே வருதா? சலக்கு சலக்குன்னு ஒரே சவுண்டு. ஜோகானா வந்துருச்சுன்னா யானை வரும் பின்னே, யோசை வரும் முன்னே. சலக்கு சலக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா அப்பா நம்ம ஆளு வந்துடுச்சு. பகீர்னு ஒரு மனசுக்குள்ள ஐயோ என்ன பண்ண போதோ தெரியலையே. இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு புதுசாக இன்னொரு ஆள் போட்டு வந்திருக்குது. ஆனால் ஞானத்துக்கு ஈடாய் கொலுசும் கிடையாது, ஆரமும் கிடையாது, மாட்டலும் கிடையாது, அப்புறம் தொங்கலும் கிடையாது. அப்புறம் சொல்லுங்களேன், எனக்கு நிறைய தெரியாது. ஆரமும் கிடையாது, நெக்லஸும் கிடையாது, ஒட்டியானமும் கிடையாது, ஒரு யானமும் கிடையாது. ஞானத்துக்கு ஈடாய். அப்பாடா, எவ்வளோ பெரிய சந்தோஷம். இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க பாஸ்டர். இப்படி என்னை இப்படி சொல்லிட்டு நீ அல்லேலூயா சொல்ல சொன்னால் எங்கேருந்து வரும் அல்லேலூயா? அல்லேலூயா வருமா? அப்பாடா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அப்பா, தங்கத்திலேயே நம்பர் 1 தங்கம் ஓப்பீரின் தங்கம். நாம் சொல்லுவோம் சவுதி அரேபிய தங்கம் எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஓப்பீரின் தங்கம், கோமேதகம். இதெல்லாம் நம்மளை பார்த்ததுக்கு கேள்வியே பட்டதில்லை. இப்போ தான் நான் கேள்வியே படுறேன். அடுத்தது என்னது? இந்திரநீலம். அந்த கல்லுக்கும் அதற்கு ஈடு இல்லை. எதற்கு ஈடு இல்லை? நாம் பெற்றுக்கொண்ட ஞானத்துக்கு ஈடா அது கிடையாது. அப்போ நம்மகிட்ட இருக்கிறது விலையேறப்பட்டது. ஜோகனா இங்கே பாரு, ஜோகனா இங்கே பாரு, இங்கே பாரு. பார்க்க திரும்பியே பார்க்க மாட்டேங்குது. அது இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது, பார்த்துக்குவோம். எடுத்து பேக்க மாட்டிட்டு கிளம்பிடுவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு ஈடாக ஒன்றும் கிடையாது. அடுத்தது 17. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பானது அல்ல, பசும் பொன் ஆபரணங்களுக்கு அதை அல்லேலூயா. விலையுயர்ந்த சொத்துக்களே நீங்களும் நானும் பெற்றுக்கின்ற ஞானத்துக்கு ஒப்பனையாக இல்லை, கிடையவே கிடையாது. இந்த ஞானத்துக்கு ஈடாக உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. பொண்ணும் கிடையாது, பளிங்கும் கிடையாது, பொண்ணு ஆபரணம் கிடையாது. அடுத்து 18 பவளம் படிகத்தையும் அதோடு ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. எல்லாரும் சொல்லுங்க, முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இல்லையா? அதில்ல முத்தே விலை உயர்ந்தது. அதை விட புஷ்பா சிஸ்டர் பெற்றுக்கிட்ட ஞானம் முத்தை விட பெருசு. எப்சிபா சிஸ்டர் பெற்றுக்கிட்ட ஞானம் முத்தை விட பெருசு. நான் ஏழைன்னு யாராவது சொல்லுவீங்க? என்கிட்ட காசே இல்லைங்க பாஸ்டர், என்கிட்ட வருமானமே பத்த மாட்டேங்குதுங்க பாஸ்டர். உலகத்திலேயே பெரிய சொத்து என்ன சொத்து தான்? அதே யார்கிட்ட இருக்குது? அப்புறம் என்ன?
சொத்தாவது சொத்து. நம்மகிட்ட ஞானம் இருக்குது, நாம தான் பெரிய கெத்து. அல்லேலூயா. சொத்தா கெத்தா? நம்மகிட்ட இருக்கிற கெத்தே ஞானம்தான். அதை நாம் வச்சிருக்கிறோம். இனி இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? ஒன்றுமே வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது வாசிக்கிறோம். எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல, பசும் பொண்ணும் அதற்கு சரியல்ல. அல்லேலூயா. அதற்கு ஒப்பானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, யாருக்கிட்டையும் கிடையாது, நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அல்லேலூயா. ஏசப்பா ஒரு காரியத்தை சொன்னார், இந்த ஞானம் யாருக்கு கொடுக்குறோன்னோ அவங்க மட்டும்தான் நான் கூட்டிகிட்டு வருவேன் சர்ச்சுக்கு, மற்றவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. நான் இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, அப்படி வருவாங்க, இப்படி வருவாங்கலாம் பிளான் போட்டேன். நீ உன்னுடைய பிளான் என்ன செய்யாது, நடக்காது. அல்லேலூயா. ஃபோன் பண்ணி நான் வருவேன்னு சொன்னாங்க, வரல. நான் கூப்பிடல, அவங்களாம் ஃபோன் பண்ணி நாங்கள் வர்றோங்க பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றோங்க பாஸ்டர்னு சொன்னாங்க, வரல. அடுத்தது ஃபோனில் நான் வந்துடுவேன் பாஸ்டர்னு சொன்னாங்க, அவங்களும் வரல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெகுலராக வர்றவங்களும் ஏன் ஏசப்பா நைட்டு என்கிட்ட சொல்லிட்டாரு, வரமாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பதிலாக 2 தேவதூதர்களை உனக்கு நான் அனுப்பி வைப்பேன், நீ ஆராதனை நடத்து என்று சொல்லி ஆண்டவர் எங்கோடு பேசினார். அல்லேலூயா. இப்போல்லாம் சொல்லுங்கள், இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் பாக்கியவானுங்களா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வராதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏசப்பா அதை பற்றி என்கிட்ட ஒன்றும் சொல்லலை, வந்தவர்களை நிறைவாய் அனுப்ப போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஒரு 50 பேர்த்துக்கு சாப்பாடு செஞ்சாச்சு, 50 பேர்த்துக்கு அழைப்பு கொடுத்துட்டோம், 50 பேர்த்துக்கு சாப்பாடு செஞ்சாச்சு. இப்போ வந்தது எத்தனை பேர் தான்? 20 பேர், 25 பேர் தான் வந்திருக்கிறாங்க. இப்போது மீதி 25 சாப்பாடு எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்றதுக்கு வரல. இப்போ அது என்ன செய்வோம்? கொண்டு போய் கீழே கொட்டிடுவோமா? 25 பேர் வந்தவர்களுக்கு திருப்தியாக சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு வேளை திருப்தியாய் சாப்பிட்டு தேவன் அனுப்புவார். அதே போலதான் வராதவர்களுக்கும் ஞானத்தை கொண்டு வந்தார், அதை திருப்பி எடுத்துட்டு போயிட மாட்டார், நமக்கு இன்னும் அதிகமாக தேவன் தருவார். அப்பளையா பெற்றுக்கிட்டதை விட மறுபடியும் இன்னும் அதிகமாக தருவார், இன்னும் அதிகமாக தருவார். அதனால் வரலேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. ஒரு சிலர் வரலேன்னு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அதை நம்மகிட்ட அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. நான் பெற்றுக்கொண்டேன், அதனால் எனக்கு சந்தோஷம். அப்போது இப்பேற்பட்ட இந்த ஞானத்தை கொடுக்கிறது யார்? கொடுக்கிறது யார்? என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது என்ன? ஞானம்னா என்ன? எத்தனை பேர்த்துக்கு ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஆசை இருக்குது? ஞானம்னா என்ன அப்படின்னா, உபாகமம் 34வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். உபாகம் 34:9. யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினால் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. யோசுவாவின் மேல் மோசே கைகளை வைத்த பொழுது அவன் எண்ணத்தினாலே நிரப்பப்பட்டான், ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். அப்போ ஞானம் என்பது ஒரு ஆவி. அல்லேலூயா.
ஒரு ஆவி. போட்டி, பொறாமை, எரிச்சல், கொல்லலான்னு வெறி, அது என்னது? ஒரு ஆவி. வைராக்கியம், அது ஒரு ஆவி. என்ன ஆவி? கெட்ட ஆவி, பேய் அது. ஆனால் ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து நாம் சிறந்தவர்களாக, பேச்சாளர்களாக, ஸ்கூல்லே ஆகட்டும், காலேஜில் ஆகட்டும், வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், போகிற இடத்துல ஆகட்டும், சொந்தக்காரங்கள் மத்தியில், எல்லாரும் மத்தியில் நம்மை சிறந்தவர்களாக நிறுத்துறது அதுவும் ஒரு ஆவிதான். அந்த ஆவிக்கு பேர் தான் ஞானத்தின் ஆவி. அந்த ஆவி தான் நாம் இப்போ பெற்றுக்கிட்டோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் சோதரம் சோதரம். அல்லேலூயா. அது ஒரு ஆவி. அப்போது இந்த ஞானத்தின் ஆவி வரும்போது நம்ம என்ன அடைவோம்? ஞானம் அடைவோம். அப்படி தானே? ஞானத்தின் ஆவி வரும்போது நம்ம என்ன அடைவோம்? ஞானம் அடைவோம். நாம் அந்த ஞானத்தின் ஆவி தான் ஜெபிச்சு பெற்றுக்கிட்டோம். வாசிங்க, ஏசாயா 11:2 வாசிக்கிறோம். முதல் லைன் வாசிங்க. ஏசாயா ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. ஏசப்பா 7 ஆவியானவர் 7 வகையாக செயல்படுகிறார். அதில் ஃபஸ்ட்டு என்னது? ஞானம். அடுத்தது நம்ம இனி பார்க்க போகிறோம். ஃப்யூச்சரில் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய போகிறோம்? அப்படி ஒவ்வொரு ஆவியின் செயல்பாடுகளை நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய காரியம் ஞானம். எங்கேயாவது மளிகை கடையில் கிடைக்குமா? வேணா பேர் வேணால் வச்சுருப்பாங்க, ஞானம் ஸ்டோர் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஞானம் மளிகை கடை. ஆனால் அங்கே ஞானம் இருக்காது, மிளகா பொடி தான் இருக்கும். அப்புறம் சிக்கன் பொடி வேணால் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? ஞானம் இருக்காது. ஆனால் சர்ச்சில் என்ன இருக்குது? ஞானம் இருக்குது. அது எப்படி சர்ச்சில் மட்டும் ஞானம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே யார் இருக்கிறாங்க? ஏசப்பாட்ட என்ன இருக்குது? அவர் இடத்த கொடுக்குறாரு. அப்போ நம்ம ஏசப்பா ஞானத்தை கொடுக்குறாருன்னா நம்ம 100க்கு 100 என்ன செய்யலாம்? முழுமையாக நம்பலாம். ஏசப்பா தருகிறார். அப்போ அந்த ஆவியானவர் யாருக்குள்ளே வரணும்னா நமக்குள்ளே வரணும். நமக்குள்ளே வரணும்னா நம்ம ஒரே ஒரு காரியத்தை செஞ்சால் போதும். வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 111 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே. யாருக்கு பயப்படணும்? மனுஷனுக்கா? மேனேஜருக்கா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? சூப்பர்வைசருக்கா? யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற அதுக்கும் ஒரு தனியாக ஒரு ஆவியை தேவன் வைத்திருக்கிறார். அதை அனுப்புவார். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுவோம். அப்போது நமக்கு என்ன உண்டாகும்? ஞானம் ஆரம்பமாகும். எப்போ நீங்கள் கர்த்தருக்கு நம்ம பயப்படுறோமோ அப்போ தான் நம்ம ஆரம்பம். நான் கூட ஒரு மூளை சொன்னல, கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு என்னன்னு சொன்னேன். வெள்ளிக்கிழமை கூட சொன்னேன் இல்லைங்களா? கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு என்ன? புரியல, கொஞ்சம் சத்தமா. மூடத்தனம் நம்மளை விட்டு நீங்குவது. அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுறது என்னன்னா, கர்த்தரை கனப்படுத்துறது. அப்படி தானே சொன்னாங்க? கர்த்தரை கனப்படுத்துறதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு பயப்படுறது. யாரெல்லாம் கர்த்தரை கனப்படுத்துறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஞானம் அப்போ தான் ஆரம்பிக்குது. ஒரு அல்லேலூயா. ஞானம் ஆரம்பிக்குது எப்போ? கர்த்தரை கனப்படுத்தும் போது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா யாரை கனப்படுத்தணும்? அப்போ தான் என்ன வரும்? இல்லைன்னா என்ன வரும்? பேய் தான் வரும். அல்லேலூயா. ஞானத்தை கெடுக்கிறவன் யாரு? ஞானத்தை கொடுக்கறது யாரு? கெடுக்கிறவங்க வரணுமா கொடுக்கிறவங்க வரணுமா?
கொடுக்கிறவங்க வந்தால் நாம் எங்கே வரணும்? கொடுக்கிற இடத்துக்கு வரணும். எங்கே கொடுப்பாரு? அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு டூவீலர் ஓட்டுனா கூட நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னது? ஞானம். அல்லேலூயா. ஒரு குடும்பம் நடத்தணும்னா என்ன வேணும்? பணம் இருந்தால் போதுமா? நடத்திடலாமா? ஜோசிஸ்டர் ஒரு முறை சொன்னாங்க, பாஸ்டர் அவங்க வீட்டில் கோடி கோடியாக கொட்டி கிடக்குதுங்க பாஸ்டர், எத்தனை சொத்து இருக்குன்னே தெரியாதுங்க பாஸ்டர். ஆனால் புருஷன் ஒரு வீட்டில் இருக்கிறாரு, மனைவி ஒரு வீட்டில் இருக்கிறாங்க பாஸ்டர். 2 பேர்த்துக்கு ஈகோ, சண்டை. என்ன இல்லை? பணம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை? ஞானம் இல்லை. இப்போ நமக்கு ஞானம் முக்கியமா? அவங்க எவ்வளவோ பெரிய படிச்சிருக்கிறாங்களாம். லட்சம், மனைவி 1 லட்சம், புருஷன் 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்களாம். ஆனால் என்ன இல்லை? ஞானம் இல்லை. அப்போ சம்பளமாக முக்கியம்? என்னதான் முக்கியம்? ஞானம் முக்கியம். 1 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கழுதைக்கு முன்னாடி போட்டால் என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? கழுதைக்கு முன்னாடி போட்டாச்சு. எவ்வளவு? 1 கோடியை. கழுதை என்ன செய்யும்? ஐயோ 1 கோடியா, இனிமேல் எனக்கு கவலையே கிடையாது. அப்படித்தான் நாம் சொல்லுவோம். ஆனால் கழுதை என்ன செய்யும்? ஒரே நேரத்தில் பூந்து விளாசிரும். ஏன்? அதுக்கு என்ன இல்லை? சாப்பிடணும்னு அறிவு இருக்குது, ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஞானம் இல்லை. இப்போ சொல்லுங்கள், நம்மளுக்கு யாராவது 1 கோடி ரூபா பணம் வேணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வேணும். ஏன் தெரியுமா? எனக்கு ஞானம் இருக்குது, ஏசப்பா இப்போ தான் கொடுத்தாரு, அதனால் எனக்கு வேணும். ஏன்னா அதை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? என்னால் பயன்படுத்த முடியும், அதனால் எனக்கு வேணும். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு யாருக்கு பணம் வேணும்? 1 கோடி. இப்பவும் வேண்டாமா? ஸ்தோத்திரம். சரி, கிடச்சிதுன்னா கொண்டு வந்து இங்கே கொடுத்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயன்படுத்துவோம் ஊழியத்துக்காக. நீதிமொழிகள் 1:7 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. கனப்படுத்தணும். யாரைய? மனுஷனை அல்ல. இன்றைக்கெல்லாம் மனுஷர்களை கனப்படுத்துகிறாங்க. யாரை கனப்படுத்தணும்? ஏசப்பாவை எப்படியெல்லாம் கனப்படுத்தலாம்? ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கனப்படுத்தலாம்? ஆலயத்துக்கு வர்றது, அதான் பயப்படுறதுனா தான் கனப்படுத்துறது தான் பயப்படுது. எப்படியெல்லாம் நம்ம கனப்படுத்தலாம் அவரை? ஆலயத்துக்கு வர்றது, அப்புறம் ஆராதனை செய்யும் பொழுது அவருக்கு ஆராதனை செய்கிறது, அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறது, 10 மணிக்கு ஆராதனைனா 11 மணி 11:15 11:30 வந்துட்டா கனப்படுத்துறது ஆயிருமா? எத்தனை மணிக்கு வரணும்? 9:30. யாரோ சொன்னாங்க 9 மணிக்கு வந்துடுறேன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வரல. யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது யாரை கனப்படுத்துகிறாங்க? மனுஷனுடைய வார்த்தை தான் இன்றைக்கி பெருசாக நிற்குது. ஒரு பத்திரிக்கை தான் என்னவா இருக்குது? பெருசாக இருக்குது. ஏசப்பாவுடைய வசனம் எப்படி இருக்குது? சின்னதாக இருக்குது. யாரெல்லாம் அந்த வசனத்துக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்குதோ அதை செய்யக்கூடாது, என்ன செய்யணும்னு போட்டிருக்குதோ அதை செய்யணும். மாற்றி செஞ்சால் அது என்னவா இருக்கும்? ஞானமாக இருக்குமா? இதைய கரெக்டாக சொல்கிறத செய்கிறதுக்கு பேர் தான் ஞானம். அல்லேலூயா. அந்த ஞானம் தேவனுடைய ஆவியானவர். அவர் நமக்குள்ளே வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். 1 2 இல்லை, எல்லா சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்போது இந்த வார்த்தையை கேட்குறவங்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். இந்த ஞானத்துக்கு இந்த ஞானத்தின் ஆவியை பெற்றவர்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு பேசினார். அல்லேலூயா. அதனால் நிச்சயமாய் அது நடக்கும். அல்லேலூயா. முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறது, அதுக்கு பேர் தான் என்னது? ஞானம். எப்படி மறைச்சாங்க? சோத்தில். பூசணிக்காயை சோத்துக்குள்ளே மறைக்க முடியுமா? முடியாது. ஆனால் மறைச்சாங்க. எப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுபோல் அல்லேலூயா ஞானம் என்ன செய்யும்? நம்மளை நடத்தும். ஒரு ஊரில் 2 ஞானிகள் இருந்தாங்க. 2 ஞானிகள் இருக்கிறாங்க. அந்த ஞானிகள் அந்த ஊரில் இருந்து பக்கத்து ஊருக்கு டவுனுக்கெல்லாம் போகணுன்னா ஒரு வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்கால் மேலே ஒரு பனை மரம் போட்டிருக்கிறாங்க. அதுதான் நடக்கிற வழி அவங்களுக்கு. இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு அதுதான் வழி. இப்போது அந்த பனை மரத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கணும். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு ஞானி என்ன செஞ்சாருன்னா ஒரு பக்கத்து ஊருக்கு போயிட்டு திரும்பி வர்றாரு. இன்னொரு ஞானி என்ன பண்ணுறாருன்னா பக்கத்து ஊருக்கு போகிறாரு. இப்போ 2 ஞானிகளும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த மரத்தில் ஏறி வந்துட்டாங்க. இந்த ஊருக்கு வர்ற ஞானியும் ஏறி வந்துட்டார், பக்கத்து ஊருக்கு போகிற ஞானியும் ஏறி வந்துட்டார். இப்போ இந்த ஞானி சொல்கிறாரு, நான் தான் பெரிய ஞானி, நான் என்ன செய்ய மாட்டேன்? விட்டு கொடுக்க மாட்டேன். அப்போ அந்த ஞானி சொன்னார், நீ பெரிய ஞானி விட்டு கொடுக்க மாட்ட, ஆனால் நான் விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டார். இப்போ யார் ஞானி? விட்டு கொடுத்து போனவங்க தான் ஞானி. விட்டு கொடுத்தவர்கள் ஒரு நாளும் கெட்டு போனதில்லை. அதே போல் இன்னும் 2 ஞானி என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஒத்தையடி பாதை, அந்த ஒத்தையடி பாதையில் ஆப்போசிட்டு 2 ஞானிகளும் வந்துட்டாங்க. அப்போது ஒரு ஞானி சொன்னார், நான் பெரிய ஞானி, முட்டாளுகளுக்கெல்லாம் நான் வழிவிட மாட்டேன்னாரு. யாருக்கு? முட்டாளுகளுக்கெல்லாம் வழிவிட மாட்டேன்னாரு. இன்னொரு ஞானி சொன்னார், நான் வழிவிடுவேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இறங்கிட்டார், தள்ளி நின்றுட்டார். இப்போ யார் முட்டாளி, யார் ஞானி? தள்ளி நின்னவங்க ஞானி. பெருமையாக நான் பெரிய ஞானி, யாருக்கு வழிவிட மாட்டேன்னு சொன்னவன் முட்டாள். இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஞானி இருந்ததுனால அந்த இடத்துல 2 பாதைகள் உருவானது. ஒரே ஒரு பாதை தான் இருந்துச்சு. ஒரு ஞானினால இன்னொரு பாதை என்ன ஆகுது? உருவாகுகிறது. அல்லேலூயா. இங்கே பாரு, உட்கார. ஊசி வேணுமாடா? ஊசி போட்டுடலாமாடா? உனக்கு ஊசி போட்டுடலாமா? உட்காருக்கல. ஊசி போட்டுருவோம், அவங்க தாத்தாவுக்கு போட்ட மாதிரி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது அதே பாதையில் 2 ஞானிங்க வர்றாங்க அதே மாதிரி. ஆனால் 2 பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவருக்கு வழி விடுவோன்னு இவர் இந்த பக்கம் ஒதுங்க, இவருக்கு வழி விடுவோன்னு அவர் அந்த பக்கம் ஒதுங்க. இப்போது 3 பாதை அந்த இடத்துல உருவானது. ஒரு ஞானி இருந்தால் 2 பாதை உருவாகும், 2 ஞானி இருந்தால் 3 பாதை உருவாகும். பாதைகளை உருவாக்குறவர்கள் தான் ஞானி. ஐயோ எனக்கு வழி இல்லையே, வழி இல்லையே, வழி இல்லையேன்னு உட்கார்ந்துட்டு புலம்புறவன் ஞானி கிடையாது. இன்னொரு வழியை உருவாக்குகிறவர்கள் தான் ஞானி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சாலமோன் கேட்டார், எனக்கு ஞானம் வேணும் என்று சொல்லி கேட்டார். 2 பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சாலமோன் ராஜா கிட்ட ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு குழந்தைய 2 லேடிஸ் தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்து ராஜா கிட்ட நிற்கிறாங்க. ராஜா கேட்குறாரு, என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? ஐயா, அங்கே இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். இவளுக்கும் குழந்த பிறந்துச்சு, எனக்கும் குழந்த பிறந்துச்சு. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், நடு ராத்திரியில் அந்த குழந்தை மேலே உருண்டு
பிறண்டு குழந்தைய கொன்னுட்டா. செத்து போன குழந்தைய தூக்கி எங்கிட்ட வச்சுட்டு என் குழந்தைய எடுத்து வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறா. அந்த அம்மா சொல்லுது, ராஜா அவங்க பொய் சொல்கிறா ராஜா, எனக்கு இதுதான் என் குழந்தை அப்படின்னு அது சத்தியம் பண்ணுது. அல்லேலூயா. இப்போ ராஜா என்ன செய்கிறாரு? நீங்கள்லாம் முழிக்கிற மாதிரி முழிச்சாரு. அல்லேலூயா. உடனே பரத்திலிருந்து என்ன வந்துச்சு? பரத்திலிருந்து என்ன வரும்? ஞானம் வரும். பரத்திலிருந்து வருகிற ஞானம் அப்படின்னு வசனம் யாக்கோபுல வசனம்லாம் உடனே பரத்திலிருந்து ஒரு ஞானம் வந்துச்சு. அப்படின்னா என்னது? தேவ ஆவியானவர் இறங்கினார். உடனே பார்த்தாரு, அந்த குழந்தைய எங்கே படுக்க வை. படுக்க வச்சாங்க. ஒரு அருவாளை கொண்டு வந்தாங்க. இதை ரெண்டாக பொளந்து இந்த அம்மாவுக்கு பாதி அந்த அம்மாவுக்கு பாதி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த போலியாக இருந்த தாய் என்ன சொன்னான்னா, அப்படியே செய்யுங்கண்ணா, வெட்டி கொடுத்துருங்க அப்படின்னா. ஆனால் உண்மையான தாய், ஐயோ எனக்கு வேண்டாம், கொல்லாதீங்க, இந்த குழந்தைய அவங்ககிட்டயே கொடுத்துருங்க, என் குழந்தை உயிரோடு இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு தாய் அழுதாள், புலம்பினாள். ராஜா பார்த்தாரு, இந்த அழுத தாய் தான் உண்மையான தாய். அல்லேலூயா. இவள் போலி தாய். இந்த குழந்தையை உண்மையான தாயிடத்தில் ஒப்படையுங்கள் என்று சொல்லி ஆணையிட்டார். அல்லேலூயா. பார்த்தீங்களா ஞானம் எப்படி வேலை செய்கிறது? அதே போல் நம்ம வீட்லேயும் ஞானம் வேலை செய்யணும்னா யார் வரணும்? ஏசப்பா என்ன செய்யணும்? நமக்குள்ளே வரணும். ஏன்னா அவர்கிட்ட தானே ஞானம் இருக்குது. அவர் வந்தால் தானே வேலை நடக்கும். அவர் வரலைன்னா வேலை நடக்குமா? நடக்காது. சோதரம். நம்ம வீட்டில் யார் இருக்கணும்? ஏசப்பா ஞானத்தின் ஆவி இருக்கணும். அப்போ தான் ஒரு சிலதையெல்லாம் சமாளிக்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா சமாளிக்க முடியாது. ஐயோ ஆண்டவரே போய் சேர்ந்தா நல்லா இருக்குமேன்னு நினைப்போம். சமாளிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. பிள்ளைகளை சமாளிக்க முடிய மாட்டேங்குது, மனைவி சமாளிக்க முடிய மாட்டேங்குது, கணவனை சமாளிக்க முடிய மாட்டேங்குது, பிறந்ததுகளை சமாளிக்க முடிய மாட்டேங்குது, நம்மளை பெற்றதும் சமாளிக்க முடிய மாட்டேங்குது, நாம் பெற்றதும் சமாளிக்க முடிய மாட்டேங்குது. ஏன்? என்ன இல்லை? ஞானம் இல்லை. ஞானம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நாம் என்ன செய்யலாம்? சாதிக்கலாம். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக நிற்கிறவர்களுக்கு முன்னாடி நாம் சாதிக்கலாம். அப்படி சாதிக்கணும்னா ஞானம் நமக்கு வேணும். சொல்லுங்கள், உலகம் ஞானம் எனக்கு வேண்டாம். இன்னும் சத்தமாக உங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிற மாதிரி, உங்கள் அம்மாக்கிட்ட பேசுகிற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். உலக ஞானம். இப்படி தான் நம்ம வீட்டிலெல்லாம் பேசிக்குவோமோ? சத்தமாக பரலோகத்திலேருந்து இறங்கி வருகிற ஞானம் எனக்கு வேணும். உலக ஞானம் எனக்கு வேணாம். வாயே திறக்க முடிய மாட்டேங்குது பாஸ்டர். எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. ஆனால் புரோட்டா எவ்வளவு கஷ்டமாக கடினமாக இருந்தாலும் வாய் என்ன செஞ்சிருது? மென்று அரைச்சி தள்ளிடுது. ஆனால் ஒரு அல்லேலூயான்னு சொல்கிறதுக்கு என்ன வர மாட்டேங்க? வாயே வரமாட்டேங்க. நீங்கள் அடிக்கடி புரோட்டா ஞாபகத்தை படுத்தாதீங்க பாஸ்டர். என்ன வருது? பசி தான் வருது. ஞானம் வருமானு பார்த்தா பசி தான் வருது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு என்ன முக்கியம்? ஞானம் முக்கியம். எப்படி ஒரு கத்திக்கு கூர்மம் முக்கியமோ அது மாதிரி ஞானம் நமக்கு முக்கியம். அதனால தான் கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதினார். கத்தியை தீட்டாதே தம்பி, புத்தியை தீட்டுனார். அது யார் கண்ணதாசன் அப்படின்னு கேட்டாதீங்க. நானே இன்னும் அவரை பார்த்ததில்லை. போட்டாவில் ஒரு முறை பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எழுதுறாரு, கத்தியை தீட்டாதே தம்பி, புத்தியை தீட்டு. ஏன்னா கத்தியை தீட்டுனா உன்னால் வாழ முடியாது, புத்தியை தீட்டுனா வாழ முடியும்.
சாதிக்க முடியும். கத்தியை தீட்டினவனெல்லாம் உள்ளுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே இருக்கான். ஏன்னா ஏசப்பா சொன்னார், ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு என்ன செஞ்சான், ஒருத்தனுடைய ஏசப்பாவை பிடிக்க வரும்போது பேதுரு என்ன செஞ்சார், காதை பிடிச்சி வெட்டி விட்டார். ஒருத்தன் காதை பிடிச்சி சீசரில் வந்து என்ன செஞ்சார், காதை பிடிச்சி வெட்டி விட்டார். ஏசப்பா சொன்னார், கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான், கத்துறவன் கத்தியே தான் சாவான். அதனால் கத்தியும் எடுக்கக்கூடாது, கத்தவும் கூடாது. கத்திருக்க ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னான். அப்போ ஏசப்பா சொல்கிறார், கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான். அதனால் நாம் புத்தியாக இருந்தால் என்ன செய்யலாம், புத்தினால் வாழலாம். கத்தி என்ன செய்யும், சாகடிக்கும். ஞானம் என்ன செய்யும், வாழ வைக்கும். நம்ம வாழணும்னு ஆசையாக இருக்கா, இல்லை எப்படியோ இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோமா? வாழணும், சாதிக்கணும். சாதிக்கலாமா, சாதிக்கணுமா இல்லை வேண்டாமா? சாதிக்கணும். சாதிக்கணும்னா என்ன வேணும், ஞானம் வேணும். ஞானம் யார் தான் தருவாங்க? அல்லேலூயா. அவர்கிட்ட கேட்டால் தருவார். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியம் செய்யும்போது ஏசப்பா எனக்கு ஞானத்தை கொடுங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், எனக்கு என்ன கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. நானும் சில நேரம் கேட்பேன், ஒரு ஊழியத்துக்கு போகிறேன், எனக்கு என்ன கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. அல்லேலூயா. நீங்களும் ஜெபம் பண்ணிக்கங்க, முதல்ல பாஸ்ட்டுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கத்துருங்க ஸ்தோத்திரம். அவருக்கு முதல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, அப்புறம் நாம் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லியாவது ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எனக்கு என்ன கொடுக்கட்டும், ஞானத்தை கொடுக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா போகிற இடத்துல ஒரு சில பிசாசுகளை என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, சமாளிக்க முடிய மாட்டேங்குது. அதுக்கு ஞானம்தான் பிரதானமாக இருக்குது. அது எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு ஆவி, பரிசுத்த ஆவி வந்துச்சுன்னா எப்படி சிம்சோன் பலசாலியாய் மாறினான். அவன் ஒருவேளை ஞானத்தை கேட்டிருந்தாலாவது பொழைச்சிருப்பானோ என்னமோ தெரியல. பலத்தை கேட்டு கேட்டு பலசாலியாக மாறினான். ஆனால் அறிவு கட்டுத்தனமாக போய் செத்து போனான். யூதாசு ஞானத்தை வாங்கியிருந்தான்னா இன்றைக்கி யூதாசு பேரும் ஊழியத்தில் பைபிளில் வந்திருக்கும். சீசர்களோடு சேர்ந்து அவரும் என்ன செஞ்சுருப்பார், ஊழியம் செஞ்சுருப்பார். அவன் என்ன செஞ்சான், நான்று கொண்டு செத்து போனான். எனத்தினால ஞானம் இல்லை. இப்போது ஏசப்பா நமக்கு ஞானம் கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இன்னொரு முறை நம்ம ஏசப்பாட்ட கேட்க போகிறோம். எல்லாம் எழுந்து நின்று ஏசப்பாட்ட கேட்கலாம். ஏசப்பா சோத்திரம், எனக்கு ஞானம் தாரும், ஞானம் தாரும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்க. கேட்டுகிட்டே இருங்க. ஏசப்பா கொடுப்பார், கொடுத்துட்டே இருப்பார். கர்த்தரை யாரெல்லாம் கனம் பண்ணுறாங்களோ அவர்கள்தான் ஞானி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள்தான் ஞானி. அல்லேலூயா. ஏசப்பா, நான் இன்றையிலிருந்து உம்மை நான் கனப்படுத்த போகிறேன். நீர் தான் என் தெய்வம். நீங்கள் மட்டும்தான் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க. வேறு எந்த தெய்வமும் எனக்காக ரத்தம் சிந்தலை. இயேசு தெய்வம் மட்டும்தான் எனக்காக ரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தினால தான் இன்றைக்கி நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன். அந்த இரத்தத்தினால தான் நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த இரத்தத்தினால தான் இன்னைக்கு நான் அல்லேலூயா சோத்திரம் கர்த்தருக்கு அல்லேலூயா சோத்திரம் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 1:22 வாசிக்கிறோம், பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும், பேதைனா முட்டாள், முட்டாள்களே நீங்கள் முட்டாள்தனத்தை விரும்புவதும், நிந்தனைக்காரர்களே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள்.
திரும்புங்கள். கர்த்தர் பெரிய